ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கங்கள் இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, டிசம்பர் 25 ஓகே, ஒவ்வொரு வருஷமும் முடிகிறப்ப ஒரு நல்ல நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிசம்பர் 25 அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இந்த 2025 நம்மளோட காம்படிட்டிவ் ஃபீல்டு பொறுத்த அளவுக்கு நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்திருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ரயில்வேஸாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு துறைகளில் பார்த்தா பல்வேறு நோட்டிபிகேஷன் வேகன்சிஸ் அப்படின்றது பார்த்தா இந்த 2025 கணிசமாகவே விட்டுருந்தாங்க. குறிப்பா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தரப்புல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா குரூப் 1 எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், அண்ட் தென் குரூப் 4 எக்ஸாமினேஷன், அடுத்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ், இது இல்லாமல் பார்த்தா டியூனிஎஸ்ஆர்பி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ பிசிக்கான நோட்டிஃபிகேஷனா இருக்கட்டும், அடுத்த டெட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓகே இந்த ஆண்டு வந்துச்சு. இந்த ஆண்டு சொல்ல போனா ஓகே கண்டிப்பா ஒரு நல்ல ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஆண்டை பொறுத்த அளவுக்கு நிறைய மாணவர்கள் எக்ஸாம் கிளியரும் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணாம ரொம்ப கிட்ட போயிட்டு கூட கட் ஆஃப்ல நம்மளுக்கு கிளியர் ஆகாம இருக்கலாம். ஸோ யாருமே மனம் தளராதீங்க. இந்த வருஷத்துல நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், நிறைய விஷயங்கள் கத்திருப்போம். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாட்கள் மட்டும் தான் இந்த வருடம் முடியறதுக்கு இருக்கு. அப்ப இந்த 5 நாட்கள்ல நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வருஷத்துல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம அடா 24 இதற்காக எக்ஸ்க்ளூசிவா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம 2026 கொடுக்க போறோம் அப்படின்ற முழு தகவலுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படி சொல்லிட்டு இந்த 2025 ஓகே. சோ நீங்க தான் சொல்லணும் இந்த 2025 ஓகே உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத மறக்காம ஓகே ஒரு கமெண்ட்ல பண்ணி விடுங்க. நல்ல கமெண்டா பண்ணுங்க. சரிங்களா? எஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஓகே நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சைட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே எல்லா எக்ஸாமினேஷனும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, எஸ்பெஷலி நான் இப்போ சொன்னேன் தெரியுங்களா? ஸோ என்னென்ன டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நம்மளோட குரூப் 1 எக்ஸாமினேஷனாக இருக்கலாம், அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாமினேஷன், குரூப் 4 எக்ஸாமினேஷன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருந்துச்சு. சரிங்களா? அதுவாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளோட டெட் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், இது இல்லாமல் கோஆபரேட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒன்று வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட மத்திய அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணிக்கான ஓகே பணியிடங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஓகே சிடெட் ஓகே அதற்கான ஓகே நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா 2025 நம்மளுக்கு வந்திருக்குப்பா. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு 2026 என்னென்ன நோட்டிபிகேஷன் வரும், என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அப்படின்னு பாக்குறப்ப 2026 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நடுவுல என்டிபிசி ஓகே என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஓகே, இது பாத்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல்லையும் வந்துச்சு, அண்டர் கிராஜுவேட் லெவலில் நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி படித்த மாணவர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க எல்லாமே இதுக்கு எலிஜிபிள் தான்ப்பா. ஓகே, டிஎன்பிஎஸ்சிக்கும் என்டிபிஎஸ்சிக்கும் பெருசா வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா என்டிபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம என்ன பண்ணலாம், தமிழ் மீடியம்ல எழுதலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்ப தாராளமா நம்ம எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், இந்த எக்ஸாமுக்கு இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்க நிறைய பேர் இருக்கீங்க. சரிங்களா? சோ அப்ப நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஈவன் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி தரப்புல மேஜரா சொல்லப்படுகின்றது ஓகே சிஜிஎல் அப்படின்ற ஒரு எக்ஸாம், ஓகே அடுத்தது சிஹெச்எஸ்எல் அப்படின்னு ஒரு எக்ஸாம், ஓகே அடுத்த பண்ண ஜிடி ஓகே. ஸோ ஜிடி அப்படின்ற ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு. அதே மாதிரி சிபிஓ, இந்த மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எஸ்சி சைட்ல இருந்து வருது. அதே மாதிரி ரயில்வேஸ் பொறுத்தளவுக்கு ஓகே ரயில்வேஸ் பொறுத்தளவுக்கு பாப்புலரா இருக்கிறது பார்த்தா ஏஎல்பி, அடுத்த பார்த்தா குரூப் டி, அடுத்த பார்த்தா என்டிபிசி. ஓகே, இது எல்லாமே பார்த்தா ரயில்வேஸ் ஓரியன்டா வரக்கூடிய முக்கியமான எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ அடுத்த பார்த்தா பேங்கிங். ஓகே, நம்மளோட பேங்கிங் பொறுத்தளவுக்கு ஓகே சிம்பிளா சொல்லணும்னா கிளர்க்கு, அடுத்த பிஓ, அடுத்த பார்த்தா எஸ்ஓ. ஓகே, இது இல்லாம பார்த்தா நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு தெரியுங்களா? ஸோ இன்சூரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமினேஷன் அப்படின்றது நம்மளுக்கு கால்ஃபார்ம் என்ஐஎஸ்சிஎல் இருக்கட்டும், எல்ஐசியா இருக்கட்டும், இது எல்லாமே நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிளர்க்கு பிஓ எஸ்ஓ பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு மேஜரா வர்றது என்ன அப்படின்னு சொன்னா ஐபிபிஎஸ். ஓகே, ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், இது இல்லாம பார்த்தீங்கன்னா ஓகே எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தா வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது கிளர்க்குக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும், பிஓக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். மீது எல்லாமே பார்த்தா ஐபிபிஎஸ் கீழே பார்த்தா நம்மளுக்கு மேஜரா எக்ஸாம் எழுதும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா நிறைய பிரைவேட்
ஓகே, பிரைவேட் பேங்க்ஸ் இருக்குங்களா, அதுலயுமே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா அந்த KVS கேந்திர வித்யாலயா நவோதயா வித்யாலயா இருக்கு தெரியுங்களா, ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ நல்ல வாய்ப்பு இது எல்லாமே. ஓகே, ஸோ கண்டிப்பா ஓகே பிஎட் படிச்சவங்க, ஓகே டீச்சர் ட்ரைனிங் டீச்சர் படிச்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2026 நம்மளோட TNPSC தரப்புல இருந்து என்னென்ன ஓகே விஷயங்கள் வரப்போகுது, ஓகே என்னென்ன நோட்டிபிகேஷன் வரலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா ஆனுவல் பிளானர்லேயே கொடுத்துட்டாங்கப்பா. ஓகே, அப்படின்னு பாக்குறப்ப இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பிரிக்கலாமா? ஓகே, குரூப் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஓகே குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு, அடுத்த குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு, அண்ட் தென் குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் எக்ஸாம். ஓகே, டெக்னிக்கல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஓகே CTS ஓகே நான் இன்டர்வியூ, அதே மாதிரி CTS டிப்ளமோ அண்ட் ITI லெவலு, அடுத்த மூணாவது பார்த்தீங்கன்னா அதே CTS இன்டர்வியூ. ஓகே, இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து CTS ஓரியன்டா வரப்போகுது. சரிங்களா? அப்போ நம்மளோட குரூப் எக்ஸாம்ஸ் ஓரியன்டாவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே ஸோ CTS எக்ஸாம் டெக்னிக்கல் எக்ஸாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 8வது மாதம் 10வது மாதம் 12வது மாதம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நான் இன்டர்வியூ, டிப்ளமோ அண்ட் ITI லெவல், அடுத்த பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் ஓரியன்டா நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஓகே, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ADA 24/7 ஓகே பேக்கேஜா இருக்கு. ஓகே, இதை தாண்டி இந்த குரூப் 1 மற்றும் குரூப் 2 மற்றும் குரூப் 4 ஓகே இதற்கு நம்மளோட தரப்புல இருந்து என்ன பண்ண போறோம்? ஓகே, நம்மளோட தமிழ்நாட்டில் முக்கியமா ஓகே நிறைய ஆன்லைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது இருக்கு, அதே மாதிரி நிறைய ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? ஸோ அதில் எங்க போய் நீங்க படிக்கணும், அதே மாதிரி பார்த்தா எங்க வந்து பெஸ்டா நமக்கான எஜுகேஷனல் கண்டென்ட் கிடைக்குது, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஓகே யூடியூப் தான் பார்த்துருக்கான பெஸ்ட் மீடியம். ஓகே, ஸோ யூடியூப்ல அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க யூடியூப்ல வந்து வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பிளானருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு, எனக்கு வந்து ஆஃப்லைன்ல படிச்சா பெட்டரா இருக்கும், இல்லை சார் எனக்கு வந்து ஆன்லைன்ல தான் பெட்டரா இருக்கு, ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன்ல வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பீங்க. இல்லை நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், அப்படியே படிச்ச படிப்போட இன்னும் ஒரு 6 மாசம் தானே வீட்டில் அப்படியே பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்து ஆஃப்லைன்லேயே போயிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்குமே ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிப்ரவரிக்கு அப்புறம் இருக்கு. ஏன்னா நம்மளோட அடாவோட ஓகே ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூஷனும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பிளான்ல இருக்கு, பட் ஆனால் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அதற்கான முன்னெடுப்புகளும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நம்மளோட ADA 24/7 இருந்து ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா முதல்ல உங்கள்கிட்ட தான் நம்ம வந்து சொல்ல போறோம். ஓகே, யூடியூப் மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் மேக்ஸிமம் ஓகே மேஜர் சிட்டிஸ்ல நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, பிரைமரியா பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதற்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு மாநகராட்சி வழியா நம்ம என்ன பார்க்கலாம் ஓகே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து ஆஃப்லைன் அப்படின்றது ஓகே தொடங்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி அப்படின்றது இருக்கு. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம கொடுக்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு 6 மந்த்துக்கான ஒரு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்றது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்டென்சிவான ஒரு கிளாஸஸ் அப்படின்றது நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது முழுக்க எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களோட ஃபவுண்டேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகே, ஃபவுண்டேஷனா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு அடிப்படை. ஓகே, ஒரு அடிப்படையில நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஓகே அடுத்த லெவலுக்கு வந்து கூட்டு போகும். ஸோ இப்போ ஒரு வீடு கட்டணும், வீடு கட்டுறது கண்டிப்பா அந்த பேஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அதற்கான அந்த பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பிளானிங் பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போறீங்க கண்டிப்பா பண்ணா அது வந்து என்ன ஆகும், ஒரு சக்சீட் ஆகுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ உங்களோட அடிப்படையான வகுப்புகள் இந்த குரூப் 1 குரூப் 2 அண்ட் குரூப் 4 பொறுத்த அளவுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் அப்படின்றது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ஆஃபருக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் அப்படின்றது நாட் ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஓகே பயங்கரமான ஒரு ஆஃபர்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்கோம். இதற்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தமிழ்நாடு மெகா பேக். ஓகே, தமிழ்நாடு மெகா பேக். ஓகே, இந்த ஒரு பேட்ச் நீங்க இந்த 2025 கிறிஸ்மஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா 2026 அதே மாதிரி 2027 வரை நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிறிஸ்மஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம். 2 years வேலிடிட்டி அப்படின்றது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது, ஓகே 2x வேலிடிட்டி. ஓகே 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓகே இந்த கிளாஸஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா.
அப்ப 2 வருஷத்துல நம்ம எத்தனை டைம் வந்து டெஸ்ட் பேட்ச் புதுசா போட்டாலும் சரி, என்ன கிளாஸஸ் எடுத்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல அப்ளிகபிள். சரி சார், இந்த தமிழ்நாடு மெகா பேக்ல என்னென்ன சார் இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா மேஜரா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஃபுல்லாவே எல்லாமே இதுல வந்துடும். ஸோ டிஎன்பிஎஸ்சினா நாட் ஒன்லி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, இது இல்லாம கம்பைன்டு டெக்னிக்கல் சொன்னோம் தெரியுங்களா, அது எல்லாமே இதுல வந்துடும். இது இல்லாம பார்த்தா டெட் எல்லாமே இதுல வந்துடும். அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஓகே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அது இல்லாம பார்த்தா டெட், இது மூணுமே நம்மளோட ஸ்டேட்ல நான் இருக்கிறது. இதை தாண்டி பார்த்தா பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், அதே மாதிரி எனி இன்சூரன்ஸ், ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஓகே இந்த தமிழ்நாடு மெகா பேக்ல வந்துருப்பா. ஸோ 2 வருஷம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வருஷத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றேன் சார், டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு வந்து ரயில்வேஸ் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கு சார் அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், பேரலா டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு ரயில்வேஸ் படிக்கலாம். ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஒன்ஸ் உங்களால் ஆன்லைன் பார்க்க முடியல அப்படின்னா இதற்கான ரெக்கார்டட் செஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவைலபிளா இருக்குப்பா. ஓகே, ஒன்ஸ் ஆன்லைன் பார்க்க முடியல அப்படின்னா இதற்கான ரெக்கார்டட் செஷனும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஓகே வீட்டில் இருந்து வீடியோ பார்க்குறவங்க இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனி டைம் உங்களால் லைவ் பார்க்க முடியல அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டட் செஷன் அப்படின்றது ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ரெக்கார்டட் செஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி சரி. ஆக்சுவலி டிஎன்எஸ்ஆர்பியில் இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கல் வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது இல்லாமல் பேங்க்ல எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்கு. எஸ்எஸ்சி சொல்லவே தேவையில்ல, ரயில்வேஸ் சொல்லவே தேவையில்ல. எப்படி ட்ரெயின் வேகமாக போதோ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வேகமாக விட்டுட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸும் நம்மளுக்கு வந்து ஒரு டீசென்டான ஓகே வேகன்சிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்னென்ன வந்துருச்சு ஓகே, ஆனுவல் பேனரே வந்துருச்சு. அப்போ என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியும். இது இல்லாமல் டிஎன்எஸ்ஆர்பி, டெட், இது எல்லாமே நம்மளுக்கு என்னது இந்த ஒன் சப்ஸ்கிரிப்ஷன்ல உங்களால வாங்க முடியுப்பா. அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட என்னது டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அண்ட் தமிழ்நாடு மெகா பேக். இப்போ நான் வந்து தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது இங்க இருக்கு சரிங்களா. இந்த தமிழ்நாடு மெகா பேக்கோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, ஓகே, இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்பா. ஓகே, அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று இருக்கும். அதான் பார்த்தா என்னென்ன இருக்கும், தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே டைரக்டா உங்களோட கூகுள் குரோம்குள்ள வந்துடும். நீங்க வந்து இது எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட அடா 24/7 மொபைல் ஆப் இருக்கு தெரியுங்களா, அந்த மொபைல் ஆப் மூலமாவும் நீங்க வாங்கலாம். இல்ல சிஸ்டம் மூலமா நீங்க டைரக்டா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து வாங்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த தமிழ்நாடு மெகா பேக் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இப்ப பிரைஸ் வந்து இங்க இருக்கு. ஓகே, ஆக்சுவலி இதோட காஸ்ட் எவ்வளவு தெரியுங்களா, 7065 ரூபா. ஏன்னா 2 இயர் அப்படின்றதால 7065 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆனா இதை விட கம்மியான ஆஃபரா பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட கோட் யூஸ் பண்ணா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க இருப்பாரு 6 மந்த் அப்படின்னு இருக்கு, இங்க 24 மந்த். இங்க பாருங்க 6 மந்த்துக்கு 4821 ரூபா. இங்க என்னது 5200, அதிகபட்சம் எவ்வளவுப்பா, ஒரு 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்மளால எத்தனை மாசம் எக்ஸ்ட்ரா படிக்க முடியுது, 18 மாசம் படிக்கும். 1.5 வருஷம் நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம் சரிங்களா. நான் மறுபடியும் சொல்றேன், இது நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி, நீங்க பேங்கிங் படிச்சுட்டே எஸ்எஸ்சி படிக்கலாம், எஸ்எஸ்சி படிச்சுட்டே ரயில்வேஸ் படிக்கலாம், ரயில்வேஸ் படிச்சுட்டே டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டே டிஎன்எஸ்ஆர்பி படிக்கலாம். எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஒன் சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் போதும். ஏன்னா நார்மல் டேஸ்ல பார்த்தா இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய குரூப் 1 பேட்ச் இந்த காசு தான். அதே மாதிரி குரூப் 2 பேட்ச் வந்து இதோட ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கம்மி. ஆனா இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்கிங் கிளாஸ் மொத்தமா வருது இல்ல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியும் பிடிக்குது, பேங்கிங் நீங்க. ஏன்னா ஓகே நம்மளோட மாணவர்கள் பொறுத்தளவுக்கு எப்பயுமே எல்லாமே ஒரே எக்ஸாம் டார்கெட் வைக்கிறதுல ஓகே ஒரே டார்கெட் இல்லாமலுமே 2 டார்கெட் வச்சிருக்காங்க. ஒன்னு பார்த்தா எஸ்எஸ்சி அப்படி இல்ல டிஎன்பிஎஸ்சி, பேங்க் டிஎன்பிஎஸ்சி, இல்ல ரயில்வேஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த மாதிரி பார்த்தா ரயில்வேஸ் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இருக்காங்க, பேங்கிங் படிச்சுட்டு எஸ்எஸ்சி படிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தபிளா பேட்சா இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா. ஓகே, சோ அப்படின்னு பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 மாசம் வேலிடிட்டி இருக்கு. சோ இந்த பேட்ச் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கான கவுன்சிலிங் பிடிஎஃப் அண்ட் நோட்ஸ், அதாவது பார்த்தா ஒவ்வொரு ஸ்டாஃபும் கிளாஸ் எடுத்துட்டு அதற்கான ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப், அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க தெரியுங்களா அந்த பிடிஎஃப் எல்லாமே மென்டாரோட நோட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தா டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். எவ்ரி வீக் பார்த்தா டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் கிட்டத்தட்ட அடாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 4 or 5 இயர்ஸ் ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ் தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ ஒரு மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஓகே ஸோ இன்டர்வியூ வரையும் போன ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க வந்து இப்போதைக்கு ஸ்டாஃப்ஸா இருக்காங்க. ஸோ நீங்க தாராளமா பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டபிளா இருக்கும். ஸோ இந்த பேட்ச் வாங்குனீங்க அப்படின்னா இதுல வந்து டிஎன்பிஎஸ்சி கவர் ஆகும், டிஎன்எஸ்ஆர்பி கவர் ஆகும், தமிழ் ரயில்வேஸ் கவர் ஆகும், டெட் கவர் ஆகும், தமிழ்நாடு மெகா பேக் ஓகே அடுத்தது ஓகே எஸ்எஸ்சி தமிழ், அதே மாதிரி தமிழ் பேங்க்,
ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மெகா பேக்ல இந்த கோர்சஸ் எல்லாமே கவர் ஆகும். நீங்க நல்லா கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சில இந்த குரூப் 4க்கு மட்டும் நீங்க ஒரு பேட்ச் வாங்கினே வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் வரும். இங்க மொத்தமாவே நான் எவ்வளவு சொன்னேன், ஒரு 5200 ரூபாய் கிட்ட தான் சொன்னேன். புரியுதுங்களா? இதோட டபுள் மடங்கு தான். ஆனா என்னது, இத்தனை கோர்ஸ் வருது. டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 2 யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 4 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே உங்களால என்ன பண்ண முடியும் அப்படி பண்ணா ஓகே பெனிஃபிட்டபிளா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ், அதே மாதிரி மார்க் டெஸ்ட், அதே மாதிரி நம்பர் ஆஃப் வீடியோஸ், அதே மாதிரி இ புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம நீங்க யாராவது வாங்கணும் அப்படின்னா இந்த பேட்ச் வந்து வாங்கிக்கோங்கப்பா. அதே மாதிரி இந்த பேட்ச் எப்படி வாங்குறது அப்படின்றத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே நான் சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் நீங்க நம்ம அடா 24/7 மொபைல் ஆப்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட வெப்சைட் அப்படின்றது ஓப்பன் ஆகும்பா. சரிங்களா? இதுல போயிட்டு ஸ்டேட் எக்ஸாம்ல இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒன்று வரும். ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க கீழே உங்களுக்கு வந்து 2 இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெகா பேக், அதே மாதிரி தமிழ்நாடு மெகா பேக். நீங்க ஜஸ்ட் தமிழ்நாடு மெகா பேக் கிளிக் பண்ணிட்டு ஓகே, ஸோ இதை விட்டுருங்க. இந்த பேட்சோட ஆக்சுவல் காஸ்ட்டே பார்த்தா 7065. இங்க மோர் ஆஃபர்ஸ் இருக்கு தெரியுங்களா? இங்க போயிட்டு ஓகே கூப்பன் கோடு வந்து நீங்க கொடுங்க. ஓகே 836. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா என்னோட கூப்பன் கோட். ஓகே, என்னது Y836 அப்படின்றது கூப்பன் கோட். அதை வந்து இந்த இடத்துல நீங்க போட்டுட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7065 ரூபாய் பேட்ச் எவ்வளோ ஆகுது, 5157 ரூபாய்க்கு என்னது 24 மாசம் 2 வருஷம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்மஸ்ல இருந்து இன்னும் 2 வருஷம் கிறிஸ்மஸ் வரையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க அடுத்து வேற ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை தாராளமா வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அடா 24 இன்னொன்னும் இருக்கு. ஓகே, இங்க படிச்சுட்டு அடால படிச்சுட்டு யாராவது நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 5157 ரூபாய்க்கு ஓகே இந்த பேட்ச் வந்து நீங்க வந்து வாங்குறீங்க. ஓகே, அடால வந்து இந்த வருஷமே நீங்க வந்து ஒரு குரூப் 4ஓ இல்ல குரூப் 2ஓ இல்ல எஸ்எஸ்சியோ சம்திங் ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல படிச்சுட்டு போகலாம். ஓகே, அதற்கான ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. ஓகே, உங்களோட எஜுகேஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்க மெகா பேக் வாங்குறீங்களா அந்த அமௌண்ட் வந்துடும். இல்ல குரூப் 4 மட்டும் நான் வாங்கியிருக்கேன், குரூப் 4 கிளியர் பண்ணிட்டேன், நீங்க ரிசல்ட்டை காமிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் தான். புரியுதுங்களா? அப்போ நீங்க ஒரு இடத்துல படிக்கிறீங்க, எப்பயுமே என்னது ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதுக்கு வந்து ஒர்த்தபிளா நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அது யாரா இருந்தாலுமே ஃப்ரீயா ஒரு விஷயத்தை கொடுக்குறோம்னா அதை யாரும் மதிக்க மாட்டோம். ஆனா அதுக்குன்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் போட்டாதான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மதிப்போம். சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னாலுமே திருப்பி நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு தான் வரப்போகுது. நான் மறுபடியும் சொல்றேன். சரிங்களா? ஸோ இதுதான்ப்பா சிம்பிளான விஷயம். ஸோ நீங்க எந்த பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணாலுமே Y836 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. என்னோட பேர் அருணன், நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி என்னோட மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க, arunan.g@ada247.com. ஓகே, உங்களுக்கு டவுட்னா நீங்க தாராளமா என்னோட மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க டெலிகிராம்ல என்ன கான்டாக்ட் பண்ணா Y836 அருணன். ஓகே, Y836 அருணன் அப்படின்ற டெலிகிராம்ல வந்து நீங்க ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணாலே நீங்க ஏதாவது பேட்ச் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு டைரக்டான லிங்க் இல்ல உங்களுக்கு இதோட பெஸ்டான ஆஃபர் கூட என்னால முடிஞ்ச அளவு நான் பண்ணி தரேன். சரிங்களா? சோ மறக்காம நம்மளோட அடால இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர்ல வாங்கிடுங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டபிளா இந்த டிஎன்பிஎஸ்சி மெகா பேக், தமிழ்நாடு மெகா பேக் எல்லா பேட்சஸுமே உங்களுக்கு இருக்கும். எஸ்பெஷலி நம்மளோட தமிழ்நாடு மெகா பேக். சரிங்களா? எஸ் மக்களே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல கோர்ஸ் பத்தின டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கமெண்ட்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணேன். சரிங்களா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ so much.